ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டோஸ் ஐடி தமிழ். இன்றைக்கி நம்ம லினக்ஸ் நெட்வொர்க்கிங் சீரீஸோட எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் லினக்ஸ் சிஸ்டமோட நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஐபி அட்ரஸ்னால் என்ன, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸு எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் நெட்வொர்க் கனெக்டடாக இல்லை டிஸ்கனெக்டடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லினக்ஸ் கமாண்ட் நெட்வொர்க்கிங் தேவையான கமாண்டை பற்றியும், அப்புறம் அந்த கமாண்டோட அவுட்புட்டில் நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் நீங்கள் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு லினக்ஸோட நெட்வொர்க்கிங்கில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்லைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு லினக்ஸ் சிஸ்டமுக்கு என்ன ஐபி அசைன் ஆகிருக்கு, அதாவது ஐபி அட்ரஸை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் செகண்டாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மூணாவதாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் நெட்வொர்க் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதுக்கு நம்ம 3 இம்பார்ட்டன்ட் கமாண்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி அந்த சிஸ்டத்துக்கு என்ன ஐபி அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஐபி ஸ்பேஸ் லிங்க் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக உள்ள கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்எம்சிஎல்ஐ கமாண்டை யூஸ் பண்ணி ஓவரால் நெட்வொர்க் ஸ்டேட்டஸை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட் அவுட்புட்டில் வேறு ஒவ்வொரு ஃபீல்டும் என்ன மீனிங் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போது இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் செக் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். அதாவது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் நம்ம எதுக்காக செக் பண்ணணும், ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. ஸோ நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசல் லினக்ஸ் அட்மினாக நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஸோ ஒரு சிஸ்டம் நெட்வொர்க்கில் கம்யூனிகேட் பண்ண ஃபஸ்ட்டு என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஐபி அட்ரஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஐபி அட்ரஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. ஓகே, ஒன்று மெயினான ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதர் சிஸ்டம் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ ஐபி அட்ரஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்க ஒரு சாதாரண டப்பா மாதிரி தான் அந்த லேப்டாப் ஓகேங்களா? அந்த லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வெளியில் உள்ள சிஸ்டம்க்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது, நெட்வொர்க்கும் இருக்காது. ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம். அதனால அஸ் அ சிஸ்டம் அட்மினாக நீங்கள் நெட்வொர்க்கை நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறது. இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எதுக்காக நம்ம பார்க்கணுன்னாக்க, எந்த நெட்வொர்க் கார்டு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஈத்தர்நெட்டில் இருக்கா இல்லை ஒய்ஃபைல இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிடும். ஸோ இன்டர்ஃபேஸ் ஆக்டிவாக இருக்கணும்னு தெரியும். இன்டர்ஃபேஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லை ஆக்டிவ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸில் நமக்கு டீட்டெயில்டாக கிடச்சிடும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும்.
ஓகேங்களா. நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கனெக்டடா இருக்கா, இல்ல டிஸ்கனெக்டடா இருக்கா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். அப்புறம் ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஐடென்டிஃபை பண்றதுக்கும் நம்ம இந்த நெட்வொர்க் ஸ்டேட்டஸ வந்து முக்கியமா செக் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி 3 ரீசனுக்கெல்லாம் அஸ் அ லினக்ஸ் அட்மினா நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா. ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம பெட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பார்வை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ பெட்ரோல் இல்லாட்டி அந்த அந்த வந்து அந்த ஜேர்னி வந்து நமக்கு முழுசாக வந்து ஃபில்ஃபில் ஆகாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம நெட்வொர்க் செக் பண்ணாமல் சிஸ்டமை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ண முடியாது. வேற ஒரு சிஸ்டமுக்கோ இல்லை இன்டர்நெட்டுக்கு தேவையோ இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணாலோ நம்ம ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக அஸ் அ லினக்ஸ் அட்மினா நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் 1 ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர், இந்த கமாண்டை பற்றி தான் இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கமாண்டு, ஐபி ஸ்பேஸு ஏடிடிஆர். இந்த கமாண்ட் வந்து லினக்ஸோட கம்ப்ளீட் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு காட்டும். அப்படி என்னென்னலாம் காட்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெமோவாகவும் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட்புட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐநெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஐபிஏடிடிஆர் அப்படிங்கிற கமாண்டை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக இதை பற்றி சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஐபிஏடிடிஆர் அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநெட் அப்படிங்கிறத பற்றி ஐநெட் அப்படிங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இது வந்து உங்கள் சிஸ்டமுக்கு அசைனான ஐபி அட்ரஸை காட்டும். ஓகேங்களா. என்ன ஐபி அட்ரஸ் அந்த பை டிஃபால்ட்டாக நமக்கு அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, இப்போ நீங்கள் லோக்கலாக வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களோட ஹோம் நெட்வொர்க்லேயே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மோஸ்ட்லி எது யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா 192.168.1.10 அந்த மாதிரி ஐபி தான் யூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன ஐபி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லிங்க்கு ஸ்லாஷு ஈத்தர்ன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ லிங்க்கு ஸ்லாஷு ஈத்தரு. ஸோ இது வந்து மேக் அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ மேக் அட்ரஸ்லையும் நமக்கு தெளிவாக காட்டிடும். மேக் அட்ரஸ்னாக்கா நத்திங் பட் நெட்வொர்க் கார்டோட யூனிக் ஹார்ட்வேர் அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ். ஒவ்வொரு நெட்வொர்க் கார்டுக்கு வந்து ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். அதுதான் வந்து மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து நமக்கு ஸ்டேட் காட்டிடும். ஸ்டேட் வந்து என்ன அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறத காட்டும். அப்புறம் இன்டர்ஃபேஸோட கரண்ட் ஸ்டேட்டஸும் காட்டும். ஓகே. ஸோ அப்படின்னாக்கா நமக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு காட்டும். டவுன்னாக்கா ஸோ இன்டர்ஃபேஸ் டிசேபிள்டு இல்லைன்னா இன்ஆக்டிவ் அப்படின்றத காட்டும். உங்கள் சிஸ்டம் ஐபி அட்ரஸ் என்னன்னு செக் பண்ண ஐபிஏடிடிஆர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்டாக இங்கே பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போது ஒரு டெமோவாக அதை பார்த்துடலாம் பேரலாகவும். ஓகே. அதுக்கு நம்ம விஎம்குள்ளே லாகின் பண்ணிக்கிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ உங்களுக்கு விஎம்குள்ளே வந்துட்டேன். விஎம்குள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிடுறேன். பிடபிள்யூடின்னு அடிச்சிடுறேன். நான் வந்து /root டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். நான் who am I அடிச்சிடுறேன். who am I. ஸோ இந்த கமாண்ட்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு who am I அப்படிங்கிற ஒரு கமாண்ட் அடிச்சிருக்கேன். நான் ரூட்டு அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ நம்மளோட கமாண்ட் என்ன, நெட்வொர்க்கை செக் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கு ஐபியை செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி ஸ்பேஸு ஏடிடிஆர் அப்படிங்கிற ஒரு கமாண்டை தான் இங்கே போட போகிறோம். அடிச்சிட்டேன். இப்போ ஹிட் பண்ணிடுவோம். என்டர் அடிக்கிறோம்.
என்டர் அடிச்சோம்னாக்க இப்போ பாருங்கள் நமக்கு தெளிவாக காட்டுது. இது வந்து லோக்கல் லூப் பேக் அட்ரஸ். ஸோ இந்த இதை வந்து நம்ம லுக் பண்ண தேவையில்லை. ஓகே, பை டிஃபால்ட்டாக வந்து லூப் பேக் அட்ரஸ் தான் இருக்குது. இங்கே செகண்ட் வந்து ஈத்தர்நெட் கார்டு. இதுதான் நம்மளோட ஈத்தர்நெட் கார்டு, நிக் கார்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டுது. இதில் என்னென்ன நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர்நெட் கார்டோட டீட்டெயில்ஸ் காட்டிடுது. இதுதான் நம்ம ENP0S3 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஈத்தர்நெட் கார்டு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து நமக்கு அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா அப்படிங்கிறதையும் காட்டுவோம். இது வந்து நமக்கு அப்பில் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஐநெட்டுங்கிற இடத்த பார்க்க சொல்லியிருந்தோம். ஐநெட் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது? நமக்கு மேக் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த iLink/ether அப்படிங்கிற இடத்துல வந்து மேக் அட்ரஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே மேக் அட்ரஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிக் கார்டுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். அதுதான் வந்து மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு பாக்கெட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இதில் இன்னொன்றும் காட்டிடுது பாருங்கள், உங்களுக்கு MTU வேல்யூவும் காட்டிடுது. ஓகேங்களா? ஸோ MTU வேல்யூனா நத்திங் பட் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டை தான் வந்து MTU அப்படிம்பாங்க. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சைஸில் சென்ட் பண்ண முடியும்னு டிஃபைன் பண்ணுறது தான் MTU அப்படிம்பாங்க. ஸோ மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. அந்த இதையும் அந்த டீட்டெயில்ஸையும் நமக்கு தெளிவாக காட்டிடுது இங்கே. ஓகேங்களா? ஸோ MTU வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 1500 அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக காட்டிடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் கமாண்ட் டு ஐபி லிங்க். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் டு ஐபி ஸ்பேஸ் லிங்க் அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இன்னும் டீட்டெயில்டாக காட்டுறதுக்கு இந்த ஐபி ஸ்பேஸ் லிங்க் கமாண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அதில் வந்து என்னென்ன அவுட்புட்டெல்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் நேம் காட்டிடும். அஸ் யூஸ்வல் இன்டர்ஃபேஸ் நேம் என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டிடும். ஓகே, இது வந்து ETH0வா இல்லாட்டி VLAN யூஸ் பண்ணுறோமா இல்லை லோக்கல் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை நமக்கு காட்டிடும். ஓகேங்களா? இப்போ ETH0 அப்படின்னாக்கா ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸு, WLAN 0 அப்படின்னாக்கா வயர்லெஸ் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இப்போ L0 அப்படின்னு ஒன்று பார்த்தோம். L0னாக்கா லூப் பேக் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டிடும். இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா MTU ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே நம்ம கவர் பண்ணியிருந்தோம். MTUனாக்கா மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். ஓகேங்களா? ஒரு பாக்கெட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சைஸில் சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த MTU அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அந்த டீட்டெயில்ஸையும் காட்டிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பில் இருக்க இன்டர்ஃபேஸ் வந்து அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா, ரெடியில் இருக்கா இல்லை இல்லாட்டி ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறத காட்டும். இல்லை இன்டர்ஃபேஸ் டவுன் அப்படின்னாக்கா இன்ஆக்டிவில் இருக்கா இல்லாட்டி டவுனில் இருக்கா அப்படிங்கிறதையும் காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் 3 NMCLI. அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் வந்து NMCLI அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெட்வொர்க் மேனேஜர் கமாண்ட் லைன் டூல். ஓகேங்களா? ஸோ இந்த நெட்வொர்க் மேனேஜர் கமாண்ட் லைன் டூலை வச்சுட்டு டூலை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ண முடியும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிக் கார்டோட அந்த டிவைஸோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம் ஈஸியாகவும். ஸோ அதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, NMCLI அந்த டிவைஸு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அது வந்து அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். அந்த டிவைஸோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் நேமு ETH0வா இல்லாட்டி WLAN இல்லாட்டி லோக்கலா அப்படிங்கிறத பற்றி கிடச்சிரும். அப்புறம் டைப்பு என்ன டைப்பு அது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். நெட்வொர்க் டைப் வந்து இப்போ சப்போஸ் ஈத்தர்நெட்டாக இருக்கலாம், ஒய்ஃபையாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைப்பும் நமக்கு கிடச்சிரும். அப்புறம் ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கனெக்ஷன்
கனெக்ஷனில் இருக்கா, கனெக்டடில் இருக்கா, இல்லாட்டி நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக காமிச்சிடும். அப்புறம் வந்து டிஸ்கனெக்டில் இருந்ததுனாக்கா நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்டடாக இருக்கா இல்லாட்டி டவுனில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸும் நமக்கு காட்டிடும். ஓகே, இது வந்து சிஸ்டம் ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனான்னு குயிக்காக செக் பண்ண நமக்கு என்எம்சிஎல்ஐ கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நம்ம டெமோவை பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து ஐபி லிங்க்குங்கிற கமாண்டை வந்து டெமோவை பார்க்க மறந்துட்டோம் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைடில். அதை நம்ம இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்எம்சிஎல்ஐயை யூஸ் பண்ணி நம்ம டிவைஸோட இன்டர்ஃபேஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ஐபி ஸ்பேஸு லிங்க்னு போடுறேன், என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ ஐபி ஸ்பேஸு லிங்க் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்துடுது, அப்புறம் எம்டியூ வேல்யூ அதுவும் வந்துடுது. ஓகேங்களா? மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டும் வந்துடுது நமக்கு. அப்புறம் ஸ்டேட் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஈத்தர்நெட் லிங்க்கு அப்புறம் ஈத்தரோட மேக் அட்ரஸும் கிடச்சிருது. இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு இந்த ஐபி லிங்க்கில் கிடைக்கிது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐபி ஏடிடிஆர் அந்த இதில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபி அட்ரஸ் எல்லாமே சேர்ந்து கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா as usual இன்டர்ஃபேஸ் நேமு, அப்புறம் ஸ்டேட் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, அப்புறம் எம்டியூ வேல்யூ, அப்புறம் வந்து நமக்கு இதெல்லாம் கிடச்சிது. அந்த மேக் அட்ரஸ் எல்லாமே கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கமாண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்எம்சிஎல்ஐ அப்படின்னு ஒரு கமாண்ட் சொல்லியிருந்தோம். என்எம்சிஎல்ஐ டிவைஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்எம்சிஎல்ஐ டிவைஸ் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டுட்டேன். இந்த கமாண்டில் வந்து நமக்கு என்னென்ன டிவைஸ் இருக்குது, அது என்னென்ன டைப்பில் இருக்குது, அப்புறம் அதனோட ஸ்டேட் என்ன, அப்புறம் அது வந்து கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நமக்கு கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸு ENP0S3 இதுதான் நம்மளோட டிவைஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவைஸோட நேம் கிடச்சிருது, டிவைஸோட நேமு. அப்புறம் அதனோட டைப் பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட்டு. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்டடில் தான் இருக்குது. அப்புறம் வந்து கனெக்ஷன், அதனோட கனெக்ஷன் நேம் பார்த்திங்கன்னா ENP0S3 இதுதான் நம்மளோட கனெக்ஷன் நேம். இதேமாதிரி லூபேக் இருக்குது. லூபேக் வந்து கனெக்டடில் தான் இருக்குது. ஸோ ஒரு லூபேக் வந்து நம்ம லோக்கலி செக் பண்ணுறதுக்கு லூபேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த லூபேக்கோட டிவைஸ் நேம் ஈத்தர்நெட் கார்டோட நேம் காட்டுது இங்கே. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு என்எம்சிஎல்ஐ ஸ்டேட்டஸில் வந்து நமக்கு தெளிவாக காட்டிடுது. என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐபி ஏடிடிஆர், அப்புறம் ஐபி லிங்க்கு, அப்புறம் என்எம்சிஎல்ஐ இந்த 3 கமாண்டையும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஓகே, இந்த 3 கமாண்டும் ஒன்று வந்து ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை அந்த நெட்வொர்க் லிங்க்கை பற்றி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னாக்கா என்எம்சிஎல்ஐ கமாண்ட் வந்து நெட்வொர்க் கார்டோட டீட்டெயில்ஸை செக் பண்ணுறதுக்கு நமக்கு தெளிவாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கமாண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கமாண்டு. லினக்ஸ் அட்மினை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமாண்டு. மறக்காமல் இந்த கமாண்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சிஸ்டத்தில் ஏதாவது டவுட்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு பார்த்தீங்கன்னா டெமோ ஃப்ளோ ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ செக் ஐபி வித் ஐபி ஏடிடிஆர் கமாண்ட், அப்புறம் வியூ இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் யூஸிங் ஐபி லிங்க்கு, அப்புறம் வெரிஃபை நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் வயா என்எம்சிஎல்ஐ. அது தெளிவாக நம்ம பார்த்தாச்சு ஒரு டெமோ ஃப்ளோவாக. ஓகே, க்ளோசிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த கமாண்டெல்லாம் these commands help monitor and troubleshooting லினக்ஸ் நெட்வொர்க்கிங். ஸோ லினக்ஸ் நெட்வொர்க்கிங் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த கமாண்டெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லினக்ஸ் அட்மினா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட சிஸ்டத்தில். ஏதாவது உங்களுக்கு query இருந்துச்சுனாக்கா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா டெக் டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து எபிசோட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஐ திங்க் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக வீடியோ போட முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். நீங்கள் இந்த சீரீஸை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எங்களோட பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், அதே மாதிரி டெலகிராம்லேயும் இருக்கும். நீங்கள் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Tech to Society Tamil. Thank you.